Tuறையூர் பஸ் நிக்குதுப்பா. வாயா. இப்போ நாங்கள் கண்ணூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோங்க. இது எங்கள் அப்பாவோட வீட்டு குலதெய்வங்க. எங்கள் தம்பி குடும்பம் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்களும் குடும்பத்தோடு போயிருக்கிறோங்க. இப்போதான் உள்ளே போகிறோங்க சாமி கோயிலுக்குள்ள. அம்மன் தங்க கவசத்தில் இருக்காங்க. திருப்பி காட்டுவோம் அந்த இடத்த. அப்போ இதை அடிச்சிடலாங்க. பின்பக்கம் அப்படியே சைடாக போய் அங்கே பொங்கல் வைக்கிற இடம் இருக்குங்க. அந்த வழிக்கு போகிறோங்க. அந்த பக்கமாக போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போகிறோங்க. அந்த சாமி கீழே இருக்குனாங்க. அதை எப்படியா எங்கே? அது அந்த சைடு போய் போன வாட்டி எடுத்துக்கோ. கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டு வரோங்க நாங்கள். ஆமாம், ஓகே. குவாலிட்டி வேணாலும் கம்மி பண்ண முடியாதா? அதில் கைன் மாஸ்டரில் வீடியோ சப்போர்ட் ஆகுமா? கைன் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டுக்கிறா. ஆமாம், கேப் கட்டு போகுது. கேப் கட்டு இருக்கா? கேப் கட்டு செட் ஆகாது. கேப் கட்டு செட் ஆகாது. கேப் கட்டு நான் ஆப்ஷன் தானே வீடியோ ரன்னர் ரொம்ப நேரம் ஆகும். இது முன்னாடி இருக்கிற சாமிங்க. தேரில் வைக்கிற சாமிங்க அவங்க. இன்னைக்கு தேர் திருவிழாங்க. வந்தோடனே சாமிக்கு கும்பிட்டாச்சுங்க. இப்போ போய் பொங்கல் வைக்க போக போகிறோங்க. இதெல்லாம் எங்கள் தம்பி வீட்டு பசங்க. ஃபஸ்ட்டு வச்சது என் பையன். பொங்கல் வச்சாச்சுங்க.
தேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க சாமி. தேரில் கொண்டா சாமி வச்சுட்டாங்க. நாங்கெல்லாம் நின்று அவத்த சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தம்பி குடும்பம் நாங்கள். தேர் முன்னாடி வந்து திரும்புதுங்க. கொஞ்ச நேரம் அப்படி முன்னாடி பின்னாடி தள்ளு. பார்த்து தள்ளுங்க. நீ போட அஞ்சித்தெல்லாம் அங்கே போய் தள்ளுவோம். சும்மா தொட்டா போதும். எங்கள் பெரிய பையன் தேர் தள்ளிகிட்டு இருக்கிறாங்க கூட போய். அது சக்கரத்துக்கிட்டே போகிறதுனால நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. பார்த்து தள்ளுடான்னு சொல்லிக்கிட்டுங்க இருந்தேங்க. தேர் கிளம்பிடுச்சுங்க. ஊர் சுற்றி வர பொங்கல் வச்சு மாலை கட்டியிருந்தேங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாமி உள்ளே போய் பூஜை பண்ண போகிறோங்க. ஐயர்கிட்ட கொடுத்து சக்கரை பொங்க வச்சு பூசை கொடுத்தாச்சுங்க. போய் உள்ளே போய்
சேலம் தான். ஊரில் இருந்து எங்கள் பெரியப்பா குடும்பம் பங்காளி குடும்பம்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் பெரியப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு இங்கே இருந்தாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க. யூடியூப் சேனல் படப்பட போகிறாங்க. லாங்கு தான் அது. இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் வச்சுருந்ததை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தங்க. அப்புறம் பஸ் ஏறுறது, பஸ்ஸில் வந்து கோயில் போகிறது, கோயிலில் வந்து தேர் பார்த்துட்டு தேங்காய் பார்த்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு கோயிலை சுற்றி காட்டுறது. கோயிலை சுற்றி காட்டினாச்சு. இவர் தான் பூசாரி. ஒரு மூடி எல்லாத்தையும் கீறி கொடுத்தாச்சு. வேலை வெட்டி கிடைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் அண்ணன் தம்பிங்க. அதில் எங்கள் அப்பா வந்து 6ஆவதுங்க. இது கூட்டம் கம்மியாக வந்திருக்குறாங்க. நோம்பிக்கு வருவாங்களாங்க. தேர் திருவிழாவுக்கு மட்டும் வந்திருக்குறாங்க. இப்போ நாங்கள் தேர் திருவிழா ரொம்ப சின்ன வயசில் போய் பார்த்ததுங்க. அதனால் இப்போ ஒரு டைம் போய் இப்போ பார்த்துட்டு வந்துடலான்னு போனோங்க. என்ன பண்ணோம்? உளுந்து பழக்கம் இல்லையா அப்பா அம்மா காலில். இவர் தலையில் தேங்காய் உடைக்கிறவருங்க, பூசாரி. பங்காளி விடுதாங்க. அவர் தலையில் தேங்காய் உடைச்சதை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் கொடுத்தாருங்க, ஆசீர்வாதம் பண்ணி பசங்களுக்கெல்லாம். உடனே எங்கள் தம்பி பொண்டாட்டி அருந்ததி படத்தில் உடைக்கிற மாதிரி உடைப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. அதே மாதிரி இருக்காது, இது அப்படி வேண்டிக்கிட்டு இத்தனை காயினும் 2ஓ 3ஓ 5ஓ உடைப்பாங்கன்னு நான் சொன்னேங்க. அந்த சைனை கட் பண்ணி இது கொடுத்துட்டேன்.
இங்க வா எல்லாத்துட்டு வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோங்க. சேலம் கிளம்பி வந்துட்டு டாட்டா பாய். என்னத்துல வச்சு குத்துறா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கோயிலுக்கு ஒரு டைம் வந்தது தெரியுமா நம்ம வந்து கீழே போனதாட்டி குடும்பத்தோட தான் போகணும். நெல் போட கட்டிக்கிறாங்க. அதை கொஞ்சம் எடுத்து போகிறேன். நெல் இல்லாமே ஆமாங்க.